இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் ஒரு பெரிய பிரச்சனை சார். என்ன பிரச்சனை? உங்க மகனும் உங்க மருமகளும் 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க சார். எதுக்கு? சார் ஸ்ரீகாந்துக்கு நடந்த ஆக்சிடென்ட் கேஸை மறுபடியும் எடுத்து நடத்த சொல்றாங்க சார். என்னையா சொல்ற? நியாயம் வேணும்னு கேட்குறாங்க சார். உங்க மருமக உங்க மகனுக்கு எதிராக கேஸ் போட சொல்றாங்க சார். அது தெரியாம உங்க மகனும் அதுக்கு உடந்தையா வந்திருக்காரு சார். நான் என்ன சார் பண்ணட்டும்? ஏயா இத்தனை நாள் இதை பத்தி யோசிக்காம இப்ப எதுக்கு கிளம்பிருக்காங்க? எனக்கே இப்பதானே சார் தெரிஞ்சது. சரி, இந்த கேஸை நீ எடுத்துக்காத, அப்படியே இருக்கு. சார் அவங்க ஒரு முடிவோடு தான் சார் வந்திருக்காங்க. என்ன ஃபோர்ஸ் பண்றாங்க சார். யோ, கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லியா? உனக்கு தான் அதிகாரம் இருக்குல்ல. சார் சாரி சார். யோ சமாளியா, சும்மா ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டு. இது கூடவா தெரியாது உனக்கு? சமாளி. வெற்றி சார், ஏற்கனவே ஏகப்பட்ட பெண்டிங் கேஸ் இருக்கு சார். இது பழைய கேஸ் சார். இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ். இது க்ளோஸ் பண்ண விஷயம் சார். இந்த ஃபைல்லாம் எங்க இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியல சார். இதை மறுபடியும் எடுத்து தூசு தட்டி புதுசாக ப்ராசஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் சார். அது போக அதை எடுத்தா ப்ராப்பராக முடிக்கணும் சார். மறுபடியும் அந்த கேஸை பெண்டிங் வச்சுட்டா மேலிடத்துலேருந்து எங்களுக்கு ப்ரெஷர் வரும் சார். அப்புறம் பார்த்துக்கலாம் சார், நீங்கள் கிளம்புங்க. ஓ, இப்போ நீங்கள் கேஸை எடுத்துக்க மாட்டீங்களா, இல்லை கேஸை எடுத்துக்கக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? சாச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். வேறு எப்படி சார்? சார், ஒரு மனுஷன் இறந்துருக்கிறாரு, ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நியூஸ் எல்லாருக்குமே வந்திருக்கு. கேஸில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு சொல்கிறோம். அது சொல்லியும் நீங்கள் எடுக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் புரியல. இல்லை, நான் ஒன்று பண்ணுறேன். நான் வேணா எங்கள் அப்பாட்ட சொல்லட்டுமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் சார். இல்லை வேண்டாம். நான் இங்கே இருக்கிறவங்களோட சிக்கலை மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. சார், சிக்கல் இருக்கலாம் சார். அதுக்கு யார் காரணம்னு பார்க்கணும். இத்தனை கேஸு பெண்டிங்காக இருக்குன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் தானே விட்டுருக்கீங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த கேஸும் பெண்டிங்கு, இந்த இதுவும் பெண்டிங்கு, இதுக்கப்புறமும் பெண்டிங்னு இப்படியே போச்சுன்னா சார் உங்ககிட்ட நியாயம் கிடைக்கும்னு நினச்சி தான் நாங்கள் இங்கே வரோம். நீங்கள் இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா அது தப்பு சார். சரி விடுங்க சார், நான் பார்த்துக்கிறேன். சார், என் நிலைமையை புரிஞ்சுக்கங்க. நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். கொஞ்சம் டைம் தான் கேட்குறேன் உங்ககிட்ட. இன்னைக்கு வேற சிஎம் பக்கத்து பில்டிங்க்கு ஒரு இனாக்ரேஷனுக்கு வராரு. அதுக்கு பந்தோபஸ்துக்கு வேற போகணும். சார் கிளம்புங்க சார் ப்ளீஸ். சரி சார், ஏன்னா அந்த பந்தோபஸ்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நான் பார்த்துக்கிறேன். மேடம், அவர் பண்ண மாட்டார், நீங்கள் வாங்க.